வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம தினம் ஒரு ஜாதகம் பிறக்க போற குழந்தைகளுக்கு 3 நாளைக்கு முன்னாடியே போட்டுட்டு இருக்காங்க. அதுல இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 15/1/2026 பிறக்கக்கூடிய குழந்தையின் ஜாதக பலன்கள பார்க்கலாம். குழந்தை பிறக்கிற தமிழ் வருஷம் பார்த்தீங்கன்னா, விசுவாவசு வருடம் தை மாசம் 1ஆம் தேதி. தை பிறந்தா வழி பிறக்கும்பாங்க. அன்னைக்கு 1ஆம் தேதி குழந்தை பிறக்குது. அப்பனா தந்தைக்கும், தாய்க்கும் ஒரு லாபத்த குடுக்கக்கூடிய அமைப்ப ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். பிறக்கிறது வியாழக்கிழமையே. ரொம்ப நல்ல நாள்ல தான் பிறக்குறாங்க. ரொம்ப நல்லா இருக்கும் எல்லா ராசிக்காரங்களுக்கும். கேட்ட நட்சத்திரம் அன்னைக்கு ஓடிட்டு இருக்குங்க. விருச்சக ராசியில அமையக்கூடியது. சந்திராஷ்டமமா அமையக்கூடியது பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி சந்திராஷ்டமமா அமையும். நட்சத்திர நாம எழுத்துக்கள்னு பார்த்தோம்னா, நோ, யா, இ, பு. இந்த பேர் தாராளமா குழந்தைகளுக்கு வைக்கலாம். திதின்னு பார்க்கும்போது துவாதசி திதியும், யோகம்னு பார்த்தோம்னா விருத்தி யோகமும், கரணம் தைத்துளை கரணமும், ஆட்சி உச்ச கிரகங்கள் எதுவும் இல்ல. நீச்சம் மட்டும் சந்திரன் அடையிறாங்க. பஞ்சபட்சின்னு பார்க்கும்போது நமக்கு குருவும் பஞ்சபட்சி கோழி. பரிவர்த்தனைன்னு பார்க்கும்போது குருவும் புதனும் பரிவர்த்தனை ஆகக்கூடிய அமைப்பு. குபேர புள்ளின்னு பார்த்தோம்னா அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதம் கும்பராசியிலையும், அதிர்ஷ்ட புள்ளின்னு பார்த்தோம்னா ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசியிலையும், துரதிர்ஷ்ட புள்ளின்னு பார்த்தோம்னா அசுவினி நட்சத்திரம் மேசராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க. கேட்ட நட்சத்திரத்துல குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னா எடுத்த உடனேயும் தசாபுத்தி யார் நடத்துவாங்க? புதன் தான் தசாபுத்தி நடத்துவாரு. கிட்டத்தட்ட 17 வருஷ தசாபுத்தி. பிறப்பு நேரத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் மாறலாங்க. குறைஞ்சுகிட்டு வரும். அதுதான் 17 வருஷத்துல இருந்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கேது தசை ஒரு 7 வருஷமும், சுக்கிர தசை ஒரு 20 வருஷமும், சூரிய தசை ஒரு 6 வருஷமும், சந்திர தசை ஒரு 10 வருஷமும். இந்த திசையெல்லாம் நல்லா இருந்தா குடும்பமும் நல்லா இருக்கும். இந்த திசை அப்பனா எந்தெந்த லக்னங்கள் பாதிக்கப்படும் இந்த திசை எப்ப அப்படின்னம்னா, முக்கியமா ஒரு 8 லக்னங்கள் பாதிக்கப்படுறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 மேச லக்னம், கடகம், சிம்மம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். கிட்டத்தட்ட இந்த 8 லக்னங்கள் பாதிக்கப்படுறாங்க. இந்த 8 லக்னத்துல குழந்தை பிறந்ததுன்னா, தாயும் தந்தைக்கும் இடையில கொஞ்சம் மனஸ்தாபங்களும், பிரச்சனைகளும், பிரிவுகளும் கொஞ்சம் வந்து சேரும். கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. தாய் கண்டம் வரைக்கும் இழுத்து கொண்டு போய் நிறுத்தக்கூடிய அமைப்பு ஏற்படுங்க. அப்பறம் மரண கண்டம் அடையக்கூடிய அமைப்பு வரைக்கும் இழுத்து கொண்டு போய் நிறுத்தலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா, அப்பாவுக்கு ஊர் விட்டு, தேசம் விட்டு போயி வாழ வேண்டிய சூழ்நிலையோ, கடன், நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனையையோ, சரிங்களா? இல்லைன்னா குடியிலேயே மிதக்கக்கூடிய காலமோ எல்லாமே அமையக்கூடியது வந்து சேருங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆப்பரேஷன் பண்ற மாரி இருந்ததுன்னா, இந்த லக்னங்கள தவிர்த்திருக்கிறது சிறப்பு. சுபப்பிரசவம் ஆயிட்டாங்க, அந்த லக்னத்தில தான் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில அது விதி பலன். அத தாயும், தந்தையும் அனுபவிச்சு தான் ஆவணும். அது சம்மந்தப்பட்ட கோயில்களுக்கு, அதாவது குழந்தை பிறந்த உடனே நீங்க போய் ஜாதகம் கணிக்கும்போது, எந்த கோயில்களுக்கு போனா இதெல்லாம் சிறப்புன்னு கேட்டு தெரிஞ்சு, அதை நீங்க போய்க்கிட்டீங்கன்னா, ஓரளவுக்கு அந்த பிரச்சனை பாதகத்திலருந்து கொஞ்சம் விலக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்ப பிறக்க போற குழந்தைகள், ஆணோ, பெண்ணோ, இப்ப பெண் குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னா, அவங்களோட பலன் எப்படி இருக்கும்? ஆண் குழந்தை பிறந்தா அவங்களோட பலன் எப்படி இருக்கும்? அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா, தோல் பிரச்சனை, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்து குழந்தை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை. தாய்மாமனால சில சமயம் பிரயோஜனம் இருக்காது. சில சமயம் கல்வியும் பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளுக்கு கொஞ்சம் வராதுங்க. படிக்க மாட்டாங்க. கொஞ்சம் ஆனா புத்திசாலித்தனம் இருக்கும். ஆனா படிக்க மட்டும் மாட்டாங்க. சொல்லி சொல்லி நீங்க படிக்க வைக்கணும். இல்லைன்னா படிப்பு தடபடுத்தக்கூடிய அமைப்பும் வந்து சேரும். கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா, தோல் பிரச்சனை, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் சேர்த்தி வரும். தந்தைக்கு அரசு சம்மந்தப்பட்ட வேலையோ, அரசியல் ஈடுபாடோ இது எல்லாத்தையும் குடுக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா, தந்தைக்கு வருமானத்த குடுக்கக்கூடிய தொழில்னு பார்த்தோம்னா, வண்டி வாகனம் நல்ல லாபம். அடுத்தது ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது நல்ல லாபத்த குடுக்கக்கூடியது. சரிங்களா? கட்டட சம்மந்தப்பட்டது, கட்டட பொருட்கள் வாங்கி விக்கிறது, அ செங்கல், சிமெண்ட், மணல் சம்மந்தப்பட்டதும் வாங்கி விக்கக்கூடியது. இல்லைன்னா, அது சம்மந்தப்பட்ட வேலை செஞ்சுகிட்டு இருக்கிறது. இது எல்லாத்தையும் ஏற்படுத்தும். அதனால அதுக்கேத்த மாரி நீங்க பார்த்துக்கங்க. பெண் பிள்ளை பிறக்குதுன்னா, அதிகாரத்துக்கு சொந்தக்காரியாவும், தலக்கணம் புடிச்ச பிள்ளையாவும், திருப்தியே அடையாத பிள்ளையாவும், பெரிய வயசாகும்போது கொஞ்சம் தாய், தந்தை சொல் பேச்ச கேட்காம நடந்து, வாழ்க்கைய கொஞ்சம் சீரழிச்சுக்கக்கூடிய தன்மையும் கொஞ்சம் வந்து சேரும். கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. அத சொல்லி வளர்த்திர்றதே நல்லது தான். தப்பில்ல. தந்தைக்கு எவ்வளவு சம்பாரிச்சாலும் கையில 10 பைசா நிக்க வைக்க விடாதுங்க. சரிங்களா? பிரம்மகத்தி தோஷம் இருக்கக்கூடிய அமைப்பு. அப்பன்னா அது செல்வ செழிப்ப கொஞ்சம் தடப்படுத்தக்கூடிய அமைப்புக்கும் கொண்டு போய் நிறுத்தும். கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. டஸ்ட் அலர்ஜி, வீசிங், மூச்சுத்திணறல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் வந்து சேரும். கொஞ்சம் கவனமா இருங்க. அம்மாவுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். வேண்டாத ஆஸ்பத்திரி விரயத்த வைக்கலாம். இல்லன்னா மனக்குழப்பத்திலேயே உட்கார்ந்திருப்பாங்க. இயற்கையிலேயே சோர்வு தன்மைக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். குழந்தைக்கு கண்ணுல இடது கண் பாதிக்கப்படும். செரிமான கோளாறு பிரச்சனை ஏற்படுங்க. அம்மாவுக்கு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும். இதெல்லாம்
பெண் குழந்தை சம்பந்தப்பட்டு தாய்க்கும் குழந்தைக்கும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. இதே ஒரு பையன் பிறக்கிறான் அப்படின்னு சொன்னோம்னா, அவன் கொஞ்சம் சோம்பேறித்தனத்துக்கு சொந்தக்காரனா இருப்பான். யார் சொல் பேச்சும் கேட்க மாட்டான். அவன் தான் எடுக்கிறது தான் இறுதியான முடிவுன்னு இருப்பான். அவனுக்கும் டஸ்ட் அலர்ஜி, வீசிங் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு வந்து சேரும். கண்ணுல இடது கண் பாதிக்கப்படலாம், வெட்டுக்காயம் வரலாங்க. சில சமயம் வீட்ல யாரோ ஒருத்தங்களுக்கு குடல் சம்பந்தப்பட்ட ஆப்ரேஷன் ஒண்ணு செய்ய வேண்டிய சூழ்நிலை இழுத்துக்கொண்டே நிறுத்தும். ஆணுறுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை பையனுக்கு வந்து சேருங்க. பெண்ணும் பிறவும் பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். சரிங்களா? தந்தை கையில தனலாபத்தையும், வருமானத்தையும் குடுக்கக்கூடிய அமைப்பு நல்லாவே ஏற்படுத்துது. வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணாவோ, ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டதோ, இல்ல துணி, நூல் சம்மந்தப்பட்ட தொழில் செஞ்சுட்டு இருக்காங்களோ, அவங்களுக்கெல்லாம் லாபத்த குடுக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு. தந்தை வழி சொத்துக்கள் பின்னாடி பயன்படும். இப்போதைக்கு சில சமயம் பிரச்சனைகள் கூட இருக்கலாங்க. அந்த சூழ்நிலையை குடுக்குங்க. கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. தோல் பிரச்சனை, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுங்க. பையன் படிக்க மாட்டான். சரிங்களா? கொஞ்சம் சொல்லி சொல்லி தான் படிக்க வைக்கணும். கொஞ்சம் புத்தி கூர்மையும் பார்த்தீங்கன்னா, குறைவா இருக்கக்கூடிய தன்மையும் இது ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? கோச்சாரத்துப்படி கிரக சூழ்நிலைகள் என்ன லாபத்த குடுக்குது, அன்னைக்கு பிறக்கிற குழந்தைக்கு அப்படின்னா, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா, நிவர்த்தி குடுக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க. குருவோட பார்வை இருக்கிறதுனால. சில சமயம் வண்டி வாகனத்தில தந்தைக்கு விபத்துகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பும், இல்லைன்னா நிலத்தில ஏதாவது இன்வெஸ்ட் பண்றதோ, மொத்தத்தில விரைய செலவுகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு, கம்பல்சரி குழந்தை பிறக்கிற நேரம் கொஞ்சம் ஏற்படுத்துங்க. கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது சிறப்பு. தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்துல எல்லாம் லாபத்த எப்ப குடுக்கும் அப்படின்னோம்னா, வைகாசி 18ஆம் தேதிக்கு மேல லாபம் குடுக்கக்கூடிய அமைப்பும் நல்லாவே இருக்கு. தாராளமா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, முயற்சி பண்ணாங்கன்னா, தொழில்ல முன்னேற்றத்தையும், லாபத்தையும், வருமானத்தையும் குடுக்கக்கூடிய அமைப்பு நல்லாவே வந்து சேருது. தாராளமா அதுக்கு நீங்க முயற்சி பண்ணலாம். சரிங்களா? இந்த ஜாதக ரீதியா மேலும் உங்களுக்கு தகவல் தேவைப்படுதுன்னா, கீழ இருக்க ஃபோன் நம்பருக்கு கண்டிப்பா கூப்பிடுங்க. உங்களுக்கு வேணுங்கிற தகவல் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிர்றேன். WhatsAppல முடிஞ்சா மெசேஜ் பண்ணுங்க. அதுக்கும் உங்களுக்கு ரிப்ளை வந்து சேரும். மேலும் ஏதாவது தகவல்னா கூப்பிடுங்க. நன்றி. வணக்கம்.